ரூல் 10. ரூல் 10 வந்து என்னதுங்க, இதே இதோட இன்னொரு மாடிஃபிகேஷன் தாங்க ரூல் 10. அதாவதுங்க ஒரு ஒரு சென்டென்ஸ்ல வந்துங்க 2 சென்டென்ஸ் இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, 2 ஆக்ஷனுமே பாஸ்ட்ல நடந்திருக்கணுங்க. பாஸ்ட்ல 2 ஆக்ஷன் நடந்திருக்கணுங்க. சரியாங்க? அதுல இதுக்கு ஹெட்டிங் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு தாங்க சொல்ல போறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா 2 ஆக்ஷனுமே பாஸ்ட்ல நடந்திருக்கோங்க. அதுல எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனோட நம்ம had பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் போட்டிருப்போங்க. ரெண்டாவது நடந்த ஆக்ஷனோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தாங்க யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவாங்க? புரியுதுங்களா? இதுல எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்ததோ அதை தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போட்டு காட்டியிருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. He had finished the work after we had met him. ஓகேவாங்க? நாங்க அவனை சந்திச்சதுக்கு அப்புறம் அவன் வேலையை முடிச்சுட்டான் இருக்கு. இந்த இடத்துல முதல்ல என்ன நடந்திருக்கு, அவங்க போய் சந்திச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் வேலையை முடிச்சது, இதுதான் செகண்ட் ஆக்ஷன், ரெண்டாவது நடந்திருக்கு. அப்ப இங்க மட்டும்தான் had வரணும், இங்க வந்து had வரக்கூடாது. He finished the work தான் வரணும். ஓகேவாங்க? இன்னொன்னு பாருங்க. The patient died before the doctor arrived. இதுல வந்து பாருங்க, patient died before the doctor arrived. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னது, பேஷண்ட் இறந்துட்டாரு, அடுத்துதான் டாக்டர் வந்திருக்காரு. ஓகேவாங்க? அப்ப had வந்து இங்க தானே வந்திருக்கணும். the patient had died before the doctor arrived. இது செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். புரியுதாங்க? இன்னொரு ஹிண்ட்டுங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஆஃப்டர்னு வந்திருந்தா அதுக்கு அப்புறம் தான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அதாவது ஆஃப்டருக்கு அப்புறம் தான் ஹேடும் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல பிஃபோர்னு வந்திருந்தா பிஃபோருக்கு முன்னாடி தான் ஹேடு பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ஆஃப்டர் வந்திருந்தா ஆஃப்டருக்கு பின்னாடி தான் ஹேடு பிளஸ் வெர்ப் ஃபார்ம் வரும். பிஃபோர் வந்தா பிஃபோருக்கு முன்னாடி தான் ஹேடு பிளஸ் வெர்ப் 3 ஃபார்ம் வரும். இங்கேயும் பாருங்க, ஆஃப்டர்னு வந்திருக்கு, ஆஃப்டருக்கு அப்புறம் தான் ஹேடு அந்த வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கு. இங்க பிஃபோர்னு வந்திருக்கு, பிஃபோருக்கு முன்னாடி தான் வந்து ஹேடும் வெர்போட தேர்ட் ஃபார்மும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எரர் ஸ்பாட்டிங்ல சட்டுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்றதுங்க.